அடர்ந்த காட்டில் சிங்கம் மற்றும் புலி ஆகிய இரண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் அவை இரண்டும் காட்டுக்குள் உலாவிக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக ஒரு மானை சந்தித்தன. சிங்கம் மானை வேட்டையாடத் தயாராகியது. ஆனால் புலி மானின் பரிதாப நிலையைக் கண்டு மனமிரங்கியது. அது சிங்கத்திடம், நண்பா, இந்த மானின் குட்டி என்ன ஆகும்? அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டுமல்லவா என்று கேட்டது. புலியின் பேச்சைக் கேட்ட சிங்கம் ஒரு கணம் யோசித்தது. ஆம், அது சொல்வது முற்றிலும் சரிதான். தான் இறந்துவிட்டால் தனது குட்டி என்ன செய்யும்? அது எப்படி பிழைக்கும்? இந்த கேள்விகள் சிங்கத்தின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. நீண்ட நேரச் சிந்தனைக்குப் பிறகு சிங்கம் தனது முடிவை மாற்றிக்கொண்டது. அது மானிடம், நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னை விட்டுவிடுகிறேன். நீ பத்திரமாக உனது குட்டியிடம் போய் சேர் என்று கூறியது. மான் சிங்கத்திற்கும் புலிக்கும் நன்றி சொல்லிவிட்டு மகிழ்ச்சியுடன் தனது இருப்பிடத்திற்கு திரும்பிச் சென்றது. இந்த சம்பவத்திற்குப் பிறகு சிங்கம் மற்றும் புலியின் நட்பு மேலும் உறுதியானது. அவை இரண்டும் காட்டு விலங்குகளுக்கு நண்பர்களாகவும் பாதுகாவலர்களாகவும் திகழ்ந்தன. இந்த கதையின் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? நாமும் மற்ற உயிர்களிடத்தில் அன்பாகவும் கருணையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். மேலும் நண்பர்களிடத்தில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா?